தேங்க்யூ லார்ட். நாம் ஜெபிப்போம். இந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படி இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வர வேண்டிய ஜனங்கள் துரிதமாய் கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய ஆராதனையின் பிரசன்னத்தினால தேவன் அவர்களை நிரப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இது நீர் தந்த நாள் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உங்கள் நாமத்தை உயர்த்த, ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் கொண்டாட கர்த்தாவே அப்பா நாங்கள் வந்து உம்மை நாங்கள் துதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி அப்பா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியில் நீர் உலாவி ஆண்டவரே எங்கள் மத்தியில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாதென்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் மேன்மையானவைகள், உம்முடைய நினைவுகள் உயர்ந்து உள்ளவைகள். ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசுக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஏகோவாசுக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். சொல்லுங்க, கமான் சர்ச், சத்தத்தை உயர்த்தி ஏசையா. அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுவோம். ஓ, அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசுக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசுக்கேனோ, ஓ எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. சொல்லுங்க, ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா.
சொல்லுங்க. ஏகோவா சிக்கேனோ, ஏகோவா சிக்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம், நீர்தானையா. நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நம்ம துதிக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உங்கள் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறோம். எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் உடையவர், முழங்கால் யாவும் முடங்கக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நாங்கள் சபையாய் சேர்ந்து அறிக்கை பண்ணுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவருடைய சமூகத்தில் நமக்கு பேரானந்தம் உண்டு, அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு. வேதம் எப்படி சொல்லுகிறது? 91ஆம் சங்கீதத்தில், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் நான் பயப்படாதிருப்பேன், ஏனென்றால் உன்னதமானவரின் மறைவில் நான் இருக்கிறதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே சங்கீதம் புஸ்தகம், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வடு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று கர்த்தர் சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வழிகளெல்லாம் நம்மை காக்க கர்த்தர் நமக்கு தூதனை கட்டளையிட்டிருக்கிறார். பாதம் கல்லில் இடராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சேர்ந்து தேவனை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். கையை தட்டி துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே. சொல்ல மீண்டும் சொல்ல. என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. நல்ல வாய்களை தர சொல்ல. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா சொல்லோ, அல்லேலூயா. உம்மை துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கையை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் கரங்களில் ஏந்துவார், என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. கையை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தம். ஓ அல்லேலூயா ரிபாபா ரஷந்தர பாபா பாபா. ஓ ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை, ஓ என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். நீர்தானே என் துணையானி என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். சொல்லுங்க கையை தட்டி சொல்லுங்க உம்மை நம்புவேன். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. என் நம்பிக்கை உங்க மேல. சொல்லுங்க உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன். ஓ முடிவு பரியந்தம். சொல்லுங்க ஓ உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். சொல்லுங்க நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் உம் அன்பை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க உம்மை நம்பும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்
மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். சொல்லுங்க சபையே, கமான். உம்மை நம்புவேன் நான். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். என் வாழ்நாள் முழுசும் உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி. சொல்லுங்க, உம்மை நம்பும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பி. ஓ, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம், வீண் போகாது. ஆமென். நம்பிக்கைக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். எத்தனை பேர் இன்னைக்கு அவரை நம்பி இன்னைக்கு அவரை ஆராதிக்கிறீங்க, அவரை துதிக்கிறீங்க? அவருடைய கிருபைகளை இனி நம்ம பாடுவோம். அவருடைய மகிமையை நாம் நினைத்து நினைத்து நாம் துதிப்போம், அவரை உயர்த்துவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் மேலான நினைவுகளை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எல்லாமே கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். எதிர்காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும், ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. கையை தட்டி, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். சொல்ல, கையை தட்டி சொல்ல, உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். சொல்லுங்க, உம்மை உயர்த்துவதே.
உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. நம்பினோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் ஊதிக்க உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் ஊதிக்க உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் சொல்லுங்க. ஓ உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல் சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் வாழ்க்கையின் நோக்கமே, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நல்ல கைகளை தட்டி இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையின் நோக்கமே உம்மை உயர்த்துவது. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஆண்டவரே வேறு ஒன்றும் என் வாழ்க்கையில மேன்மையான காரியம் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, என் மேன்மை நீங்க தான் ஆண்டவரே, என் மகிமை நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிறவர் நீர் தானே. ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் எதிராய் வந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய பலனை நீர் தருகிறவர். ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. எங்கள் வாழ்க்கையின் நோக்கமே உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறது. ஓ நான் நம்புவது அவரால் வரும், நான் நம்புவது அவரால் வரும், நான் நம்புவது அவரால் வரும். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அதினதின் காலத்துல கர்த்தர் நேர்த்தியாய் காரியங்களை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. உம்முடைய கரங்கள் குறுகுவதில் ஆண்டவரே. ஓ நீர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரை பிசகுவதில்லை. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் தவறினதில்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நிறைவேறும். நீர் சொன்ன வார்த்தை நீர் உம்முடைய கரத்தை கொண்டு நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனா இருக்கிறீர். நீர் ஆண்டவரே சபைக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தின் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்று உண்மை உள்ள தேவனா இருக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா,
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோ. நல்ல கையை தட்டி ஒரு ஆராதிங்க பார்க்கலாம். ஓ ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. இயேசு நல்லவர். சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லாமா? இயேசு நல்லவர். சத்தமா சொல்லாமா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. அதாவது ஏசப்பாவை நம்ம தேடுறது ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவு தான். இந்த குறைவுக்கே நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறாருன்னா, அவர் இன்னும் தேடினா எவ்வளோ பெரிய நன்மைகள்ல. அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவைகள் நமக்கு முன்னாடி பெருசாக நிற்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எது ரொம்ப முன்னாடி நிற்குதுன்னா, நம்முடைய தேவை, நம்முடைய எதிர்காலம் எல்லாமே நமக்கு முன்னாடி பெருசாக இருக்கிறதுனால, இயேசுவை நான் தேடுவது எங்கேயோ குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு காரியம் தெரிகிறது. அல்லேலூயா. ஆமாம், இயேசுவுக்கு 12 சீஷர்கள். எத்தனை சீஷருங்க? ஆமாம், 12 சீஷரில் ஒரு சீஷனுக்கு அன்பின் சீஷன். என்ன பேரு? ஏன்னா அவர் எப்பவுமே ஏசப்பா மார்பிலேயே சாய்ந்திருப்பாராம். எப்பவுமே எங்க இருப்பார் அவரு? ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் எங்க இருப்பார்? எப்பவுமே மார்பிலேயே சாய்ந்திருப்பார். அல்லேலூயா. என்ன லைஃப் தானே, எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் போகுது. அப்போ இந்த அன்பின் சீஷனுடைய லைஃப்ல கூட ஒரு அசைவு வந்துருச்சுங்க, ஒரு அசைவு. இயேசுநாதர் மரித்தார் அப்படின்ன உடனே அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? பேதுரு பார்த்தாப்புல, அட போங்கப்பா, இயேசுநாதரே போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னு வலைய தூக்குனாரு. வலைய தூக்கும் போது இந்த அன்பின் சீஷனும் போயிட்டாரு. இந்த அன்பின் சீஷனும் போயிட்டாரு. ஆனா இவர் எங்க இருந்தாரு? ஏசப்பாவுடைய மார்பிலேயே ஸ்பெஷலான ஒரு இடம், ஸ்பெஷலான ஒரு இடம்.
அல்லேலூயா. அப்ப லைஃப்ல சில நீட்ஸ், ஒரு தேவன் வரும்போது இயேசுவின் மார்பை விட்டு கூட என்னை விளக்கிறது. அது உண்மையா இல்லையா? தட் இஸ் த ரியாலிட்டி அண்ட் ட்ரூத். அப்போ நான் இந்த சண்டே மட்டும் ஆராதிச்சுட்டு நெக்ஸ்ட் சண்டே வர்றது இல்லை, எவ்ரி டே என் லைஃப்ல அவர் மார்பில் சாய்ந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த ஒரு சண்டே வந்துட்டு நான் கையை காலை அசைச்சு ஏசு நல்லவர்னா இட்ஸ் குட், தப்பு இல்லை. ஆனால் வாட் அபவுட் த வீக் டேஸ்? நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறேன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளணும். நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று praise the Lord. amen, amen, amen. வேற எங்கேயும் நம்முடைய சிந்தனைகள் போக வேண்டாம். பிசாசு ரொம்ப பயங்கரமா நமக்கு ஒரு பிக்சர் போட்டு காமிச்சிட்டான். பாரு, உன் தேவை இவ்வளவு பெருசா இருக்குது, நீ உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஜெபிக்கலாமா டைம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு நம்மளை எங்கேயோ தூரமா கொண்டு போயிட்டாங்க. இல்லைங்க, சண்டே ஆராதிக்கிறவன் அல்லன்னா அனுதினமும் ஆராதிக்கிறவன். எவ்ரி டே எவ்ரி டே எவ்ரி டே, தட் இஸ் மை லைஃப். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்னு? ஆமா, ஒன்லி சண்டே வர்ஷிப்பர் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் அவர் மார்பில் சாய்ந்திருப்பவன், ஒவ்வொரு நாளும் அவர் மார்பில் சாய்ந்திருப்பவன். தட் இஸ் மை பிளேஸ். சொல்லுங்களா, அதுதான் என் இடம், அதுதான் என் இடம். அந்த இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ரஷந்தர பாபா 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 ஓரி சந்தர பனஹதன மஹதர கபா பாபா. ஓ ஜீனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. வேற எங்கும் எனக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ். மார்பில் சாஞ்சிக்கணும். உணர்ந்து உணர்ந்து கத்த வேண்டாம், கூச்சல் போட வேண்டாம், ரியலைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுவோம். Let us feel it. ஆமா ஆமா, மார்பில் சாய். ஆமா ஆமா, எல்லா கண்களை மூடி ஆராதிப்போமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆமா, கண்ணை மூடி ஆராதிக்கலாமா? Praise the Lord. Amen. இதய தீபா எனது தெய்வா, இரக்கத்தின் சிகர. இதய தீபா எனது தெய்வா, இரக்கத்தின் சிகர. பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு முகத்தை, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு முகத்தை. ருசித்து பரவச அடைவே, பரவச அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன். எல்லாம் உணர்ந்து பாடுவோம். மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பர் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பர் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. கவலை மறந்து தோளில் அமர்ந்து, கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் செய். எத்தனை பேர் கவலை மறக்கிற ஒரு இடங்க அது? அவர் மார்பில் சாஞ்சிட்டா அவ்வளவு மகிமையான ஒரு இடம். சுராஜ மார்பில் சாய்ந்து சாய்ந்து. என் தேவையை விட இயேசு பெரியவர், இந்த உலகத்தை விட இயேசு பெரியவர். தம்பி தங்கச்சி, என் இயேசு ரொம்ப இனிமையானவர். உணர்ந்து உணர்ந்து சகோதரா சகோதரியே,
இந்த உலகத்தின் தேவைகள் பெருசுதான், ஆனா அதை விட என் தேவை இயேசு, என் தேவை இயேசு. ஆமாப்பா, எனது தலைவர், எனது தலைவர் இயேசு ராஜ. மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமா அப்பா, மார்பிலே நான் சாஞ்சிக்கணும்ப்பா. எல்லாம் பேசுங்களா அவர் கூட. ஆமாப்பா, அந்த சண்டே மட்டும் சாஞ்சிக்கிட்டா சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா வீக் டேஸ் கூட உங்களை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. சொல்லுங்களேன். ஆமா, சண்டே மட்டும் சாஞ்சிக்கிட்டதுக்கே இவ்வளோ இன்பம்னா எப்பொழுதும் அந்த மார்பில் சாஞ்சிக்கிட்டா, ஆமா எப்பொழுதும் ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா, எப்பவும் அவர் தோல் மேலே உட்காந்துக்கிட்டா எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் இல்லை? அல்லேலூயா. சிம்சோன் தனக்கு தேவன் தந்த அழைப்பை மறந்துட்டாப்லங்க. தேவன் தன் மீது வைத்த அபிஷேகத்தை மறந்துட்டாப்லங்க. தேவன் தன்னை கொண்டு வைத்த திட்டங்களை மறந்துட்டாப்லங்க. அல்லேலூயா. உலகத்துல சில நேரங்கள் நமக்கு வரும், என் அழைப்பை மறந்து, திட்டத்தை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, இந்த தெளிலால் ரொம்ப மோசமானவ. ஆமாங்க, போய் தெளிலால் மடியில படுத்தது மட்டும்தான் தெரியும். அவன் உறங்கி விட்டான், அவன் உறங்கி விட்டான். மடியிலேயே உறங்கி தனக்கான பலனை இழந்து போன ஒரு நிலைமை, தனக்கான பலனை இழந்து போன ஒரு நிலைமை. அல்லேலூயா. ஏன் அழைக்கப்பட்டன்றதே மறந்துட்டாப்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா என் இடம், என் ஸ்தானம் உங்க மார்பல சாயிருதுப்பா. இந்த உலகத்தின் மடியில இருக்கிறது இல்லை. இந்த உலகத்தின் மடியில நான் உழன்று கொண்டிருப்பதற்காக நீங்க என்ன தெரிந்து கொள்ளல. எல்லாம் பேசுங்களா வாயை விட்டு. எல்லாம் 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 வீக் டேஸ் முழுசும் என் மனசை டிவி அகாமடேட் பண்ணிடுது, ஃபோன் அகாமடேட் பண்ணிடுது, நண்பர்கள் அகாமடேட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒன்று நான் ரொம்ப டைட் பிஸி ஷெட்யூலில் போயிடுறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்னையும் அறியாமல் நான் ஆராதிக்கிறேன். How it is possible? சொல்லுங்க. இல்லை, எவ்ரிடே என் லைஃப் எதுவாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் ஜீவியம் என் இயேசுவின் மார்பில், என் ஜீவியம் இயேசுவின் மார்பில், இயேசுவின் மார்பில் இருந்து என்னுடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் துவங்கணும். ஹalleluya, ஹalleluya. ஒரு அஷகா பாலஹாதா நமகா பா 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 ரிஷந்தரமா. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மறக்க செஞ்சிட்டான்ல. சண்டே கூட இல்லைன்னா நம்ம சுத்தமா தேவனை மறந்துடுவோம்ல. இவ்வளோ வேதனை இல்லை. தேவனை மறக்க வச்சுட்டான. வீக் டேஸ்ல தேவனை மறக்க வச்சுட்டானே. என்னை வாழ வைத்தவன், என்னை எவ்வளவா ரட்சித்தவர். இந்த உலகம் என்ன சீனு தூக்கி போட்ட போது நான் இருக்கிறேன்னு சொன்னவர் நான் மறந்துட்டேன்னு, நான் மறந்துட்டேன்னு, நான் மறந்துட்டேன்னு, நான் மறந்துட்டேன்னு. Praise the Lord. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும். ஆமாப்பா, திரும்ப சொல்லுவோம். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை விதைத்திடும் போது மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடு. காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்தனி மதுரமாய் மாறிடு. ஆமா, நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்து என்னை தேற்றிடும். ஆமா ஆமா, அவர் சத்தம். இந்த உலக சத்தம் எனக்கு வேண்டாம். என்
நேசரின் சத்தத்தையே நான் கேட்க விரும்புறேன். அவர் மடியில இருக்கிறதே விரும்புறேன். ஆமா, அவர் மார்பில சாய்ந்து இருக்கிறதே நான் விரும்புறேன். எல்லாம் பேசுங்க அவரோட. உங்க சத்தத்தை மட்டுமே நான் கேட்கணும்பா. ஆமா, என் வாழ்வு செழிக்கணுமா, அவர் மார்பில நான் சாய்ந்து கொள்ளணும். தேடுமே என் வாழ்வு செழித்திடுமே. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா அந்த ஆராதனை நேரத்துல. எசப்பா, என் ஸ்தானம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் நம்மளை கூப்பிடுவாங்க. சன்பல்லாத்து தொபியாக்கள் வந்து நெகேமியாவை சொல்றாங்க, ஆமா, எல்லாம் தீவிரமாய் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் போது இறங்கி கீழே வா, இறங்கி கீழே வா, இறங்கி கீழே வான்னு சொல்லி கூப்பிடும் போது நெகேமியா தெளிவா சொல்றாப்ல, நான் செய்கிறது பெரிய வேலை, நான் இறங்கி வருவேன்னு சொன்னா அந்த வேலை மெனக்கட்டு போய்விடும். இன்னைக்கும் கூட என் உறவு என் ஆண்டவரோடு, மேலான தேவனோடு என் உறவு. அந்த இடத்தை விட்டு நான் இறங்கி வர மாட்டேன். தீர்மானம் எடுங்க. அந்த இடத்தை விட்டு நான் இறங்கி வரமாட்டேன். நான் அங்க கரெக்டா இருந்துட்டா போதுங்க. இந்த தேவைகளை என் ஆண்டவர் எனக்கு சந்தித்து விடுவார். முதலாவது என் ராஜ்யத்தை நீ தேடு, இவை எல்லாம் உனக்கு நான் கூட கொடுப்பேன், இவை எல்லாம் நான் உனக்கு கூட கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமா, என் ஸ்தானம், ஆமாப்பா, எப்பொழுதும் உம்முடைய மடியில இருக்கிறது தான்ப்பா, எப்பொழுதும் உம்முடைய மார்பில சாய்ந்திருப்பது தான். ஓ ரஷந்தர பலகதர பகபா, ஓ ரஷங்க பபா 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 பபா, உரி அந்தரத நம சந்தர பமனஹதரமா ரியந்தரமா ஓ சந்தரமா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. இந்த உலகத்துக்கு ஏங்கினது போதும். இந்த உலகத்துக்கு என்னை ஏமாத்துச்சு, இந்த உலகம் என்னை பொய் சொல்லிருச்சு. ஆனா என் உள்ள இனிமேல் உமக்காக ஏங்கட்டும் ஆண்டவரே. உணர்ந்து சொல்லுங்க, என் ஏக்கம் நீங்கப்பா. இவ்வளவுதான் சத்தமா. தம்பி, நீ எதற்கு ஏங்கி நிக்கிற? இந்த உலகத்துல இந்த பணம் இல்லை, இந்த பொருள் இல்லை, இந்த அழகு இல்லை, இந்த ஆஸ்தி இல்லை, இந்த படிப்பு இல்லை, இந்த உத்தியோகம் இல்லை. என் ஏக்கம் இயேசு. சொல்லுங்களேன், என் ஏக்கம் இயேசு, என் ஏக்கம் இயேசு. சொல்லுங்களேன், என் ஏக்கம் இயேசு. ஆமாங்க, எத்தனை கோடி இருந்தாலும் என் இயேசுவுக்கு ஈடாகுமா? என் இயேசுவுக்கு ஈடாகுமா? என் இயேசுவுக்கு ஈடாகுமா? அல்லேலூயா. உரஷந்தரவா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுங்களேன், எனது ஆன்மா உம்மை நினைத்து எல்லாம் உற்சாகத்தோடு ஏங்குதையா. தன் படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. என் படுக்கையிலோ இனிமே அந்த கேப்பு கூட நான் யாருக்கும் தர மாட்டேன்ப்பா. அந்த கேப்பு கூட என் போனுக்கு தர மாட்டேன். என் இரவு நேரம் கூட என் இயேசுவின் மடியில உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. எந்தன் படுக்கையிலு உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. என் நேசத்தீரானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. என் நேசத்தீரானையா. சொல்லுங்க, நேசிக்கின்றே உம்மை தானையா. ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் காவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் காவந்தி, இனி
நான் அல்ல எல்லாம் நீரே. சொல்லுங்க, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி. இந்த உலக அன்பில்ல, சொல்லுங்க, இந்த உலக அன்பில்ல, இயேசுவின் அன்பு. எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. எதுவும் பிரிக்க முடியாது. சொல்லுங்க, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. யாருக்கும் அடிமைப்பட மாட்டேன் இந்த உலகத்துக்கு. என் இயேசு ஒருவருக்கே நான் அடிமை. என் அப்பா சமூகத்துக்கு அடிமை. அவர் மார்புக்கு மட்டும்தான் நான் அடிமை. உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறானகரா மலரா. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. எந்தன் படுக்கையில் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. 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 உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, ஈனராதானரா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நிஷபரவா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என் நேசர் நீங்க தான், இந்த உலகத்தின் நேசம் அல்ல. ஹல்லேலூயா. சண்டே மட்டும் நான் வர்ஷிப்பர் கிடையாதுப்பா. என் ஒவ்வொரு நிமிஷமும் என் இயேசுவை நான் ஆராதிப்பேன். என் படுக்கை உட்பட அந்த படுக்கையில கூட வேற எந்த கேவலமான சிந்தனை எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த படுக்கை கூட எங்க அப்பாவுக்கு தான். அந்த படுக்கையில நான் நினைச்சா கூட உங்களை தான்ப்பா நான் நினைக்கணும். அதுல கூட எங்க அப்பாவை ஆராதிக்கணும். என் இருதயம் ஆண்டவரே, என் சிந்தனை, என் ஜீவியம், என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எல்லாம் உங்களை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா.
நான் படுத்திருந்தா கூட என் ஆவி உமோட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும். அதுதான் வேணும், அதுதான் வேணும், அதுதான் வேணும். ஆமா ஆமா, இந்த உலகம் அல்ல, இந்த உலகம் அல்ல, இந்த உலகம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு அஷங்கமான ஹதிரி ஹீத ரகபா. ஆமாப்பா, ஜஸ்ட் ஒரு 15-20 minutes worship அவ்வளவுதான் சண்டேஸ்ல. ஆனா என் லைஃப் முழுசும் அவரை நான் ஆராதிச்சுட்டே இருக்கணும், அவரை நான் ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சிங்கிள் கேப் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஒரு சின்ன கேப் கூட வேண்டாம். உங்களை மறக்க செய்கிற வேதனை நிறைந்த அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். Hallelujah. I want to taste you. நான் உங்களை ருசிக்க விரும்புகிறேன், நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த இடம் வேணும். கேளுங்க, எனக்கு அந்த இடம் வேணும். அந்த இயேசுவின் மார்பு எனக்கு வேணும், அந்த இயேசுவின் மார்பு எனக்கு வேணும். எத்தனை சீஷர் இருந்தாலும் அவர் விசேஷமான இடத்தை எடுத்துக்கிட்டாப்ல. நான் அந்த இடத்தை நானும் எடுக்கணும். சொல்லுங்க, அந்த இடத்தை நானும் எடுத்துக்கணும், அந்த இடத்தை நானும் எடுத்துக்கிடணும். இந்த உலகத்துல எவ்வளவு டாப்ல இருக்குன்றது முக்கியம் இல்லை. என் இயேசுவின் வாழ்க்கையில, இயேசுவின் அந்த உறவுல நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அதுதாங்க முக்கியம். அங்க நான் எவ்வளவு டாப்ல போறேனோ அதை வைத்து இந்த உலகத்துல என் காரியத்தை எல்லாம் ஜெயமா நடத்துவா. ஆமாப்பா ஆமாப்பா, எனக்கு இன்னைக்கு அந்த ஒரு தெளிவை நீங்க தந்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களை மறந்துட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இனி என்னுடைய ஒவ்வொரு ஜீவியமும் ஆண்டவரே உமக்கு மகிமையாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நின்ற வண்ணமாக வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோமா எல்லாரும்? எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். நான் சொல்லுகிறதை என்னோடு கூட சேர்ந்து சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கையில் உங்கள் வேதத்தை உயர்த்துங்கள். வேதாகமத்தினால உயர்த்துங்களேன். ஏன் இதில் வெக்கலாம் பண்ண வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கம் ஆன், லிஃப்ட் யுவர் பைபிள்ஸ். அல்லேலூயா. இதுதான் நம்மளை வாழ வைக்கிற புஸ்தகம். ஆமென். சொல்லுங்க, இது என் பரிசுத்த வேதம். கொஞ்சம் சத்தமாக சொல்லாம, இது என் பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். ஆமாம், இந்த வேதம். சின்ன பிள்ளைலாம் எழும்ப மாட்டீங்களோ? எழும்புங்க. கமான் கமான், குட்டி பிள்ளைங்களாம் எழும்பிடணும். கமான். இந்த வேதம் எனக்கு எது இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அது எனக்கு இருக்கிறது. உன்னால் எது முடியும் என்று இந்த வேதம் சொல்லுகிறதோ அது என்னால் முடியும். இன்று எனக்கு எது போதிக்கப்படுகிறதோ அதை விழிப்புடன் ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதை கேட்டு கீழ்ப்படிய என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இதை கேட்ட பின் என் பழைய நிலையை தொடர மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எல்லாரும் இன்றைக்கு ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா, இந்த டைம் கேப்பில் இனிமேல் நீ வெளியில் போனன்னு வச்சுக்கேன், வா, எதுக்குல நீ வெளியில் போகிற? இதெல்லாம் ஷாக்கே கிடையாது. ஸ்கூலில் 45 minutes ஒரு இடத்துல உட்காரியல, நான் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வளருங்கண்ணே. சும்மா ரீசஸ் போகிறேன், தட் இஸ் நாட் அட் ஆல் குட். இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஆமாம், வெளிப்படுத்த சொல்ல பற்றியெல்லாம் வெரி குட். ஆமாம், வெளிப்படுத்த சொல்லுங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். எல்லாரும் ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். 54வது அதிகாரம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 54. எல்லாரும் எடுத்துக்கலாமா? ஏசாயா 54வது அதிகாரம். அதில் 17வது வசனம், verse 17.
ஐசையா சாப்டர் 54 verse 17. எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லாமே சொல்லுவோமா? பிரைஸ் சொல்ல. நம்ம எல்லாரும் உட்காரலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, எதுவும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்களேன், எதுவும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க தம்பிமாரெலாம் சொல்லுங்க, எதுவும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் அங்கே சொல்லியிருக்குது, எனக்கு விரோதமாக நிறைய காரியம் உருவாகுதான். பிசாசு என்ன செய்கிறான்னா, ஏதேதோ ஒன்றை உருவாக்குகிறானா. ஆனால் உருவாக்குற எதுவும் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாதா? சத்தமாக சொல்லுங்க, என்னவோ அது எதுவும் வாய்க்காது. சொல்லுங்க, எதுவும் வாய்க்காது, அது எதுவும் நடக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அது சொல்றாரு, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ நமக்கு அகெயின்ஸ்டாக இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள் நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் எழும்பி நிற்கிறது. அவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நமக்காக அதை என்ன செய்கிறாரு? செயல் இழந்து போக செய்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்முடைய கண்ணுக்கு தெரிந்து அல்லது நம்முடைய கண்களுக்கு மறைவாகவும் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் செயல் இழக்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலது தான் என் கண்ணுக்கு தெரியுது, பலது என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா. என் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அவைகளையும் என் தேவன் என்ன செய்கிறாராம்? எனக்கு விரோதமாய் எழும்பின அத்தனையையும் அவர் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். நல்லா சொல்லுங்களேன், என் குடும்பத்தில் எனக்கு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பினது, நம்முடைய என்ன சொல்லுது, சரீரத்துக்கு விரோதமாக எழும்பினது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்பினது, ஊழியத்துக்கு எதிராக எழும்பினது, நம்முடைய படிப்புக்கு எதிராக எழும்பினது, நம்முடைய முன்னேற்றத்திற்கு எதிராக எழும்பினது, இப்படி எல்லா விஷயத்துக்கும் விரோதமாக ஒன்று எழும்பி அடிக்கடி என்ன செய்யுது, நான் மோத பார்க்குது. ஆனால் ஒன்றும் வாய்க்காது. சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் வாய்க்காது. சொல்லுங்க, ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. சரி, இதை குறித்து இன்னும் உங்களுக்கு எளிமையாய் புரிந்து கொள்ள நான் வேகமாய் சில அதிகாரத்தை காண்பிக்கிறேன், உங்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாமா? யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கங்க. அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆமாம், அது இடையிலிருந்து வாசிக்கிறேன். கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது. யாரு யாரு சம்பந்தம் கலந்துக்கிட்டாங்களா? சமாதானம். கிபியோனின் யாரும் இஸ்ரவேலரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம்? சமாதானம் பண்ணிக்கிட்டாங்களாம். இதை யார் கேள்விப்பட்டதா? எந்த ராஜா கேள்விப்பட்டதா? அதோனிசேதேக்ன்ற ஒரு ராஜா கேள்விப்பட்டானோ. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் யார் சேர்ந்துக்கிட்டா? இந்த கிபியோனியர்கள் போய் சேர்ந்துக்கிட்டாங்கடா அப்படின்னு கேள்விப்பட்டாங்களாம். அடுத்த வசனம், 5வது வசனம், அப்படியே எருசலேமின் ராஜா யார்? அது அங்கே வாசிச்சோமே, அதோனிசேதேக். முதல் வசனத்தில் இருக்குல்ல, அந்த ராஜா என்ன செய்கிறானா, எப்ரோனின் ராஜாவை, யர்மூத்தின் ராஜாவை, லாகீஸின் ராஜாவை, எக்லோனின் ராஜாவை என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களையும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, எனக்கு விரோதமா, ஐயோ குறையுதே, எனக்கு விரோதமா எழும்புகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. அல்லேலூயா.
இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில விஷயம் நமக்கு அறிவுக்கு எட்டலை. நமக்கு பின்னாடி நாட்கள்லாம் தான் தெரியுது. நம்மளை பற்றி இவ்வளவு செஞ்சாங்க, நமக்கு இவ்வளோ காரியம் நடந்ததுன்னெலாம் இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லிடுறாரு, எந்த காரியெல்லாம் எழும்பச்சோ அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்காமல் போய் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போது இவனுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டானுங்க. இந்த அதோனி சேதேக்கு என்ன செஞ்சானா, 5 ராஜாக்களை கூட்டிக்கிட்டு யாரை வீழ்த்தணுமா, கிபியோனியரை வீழ்த்தணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்று திரட்டி கூட்டிட்டு வர்றான். பெரிய பிரச்சனை. அப்போ 6வது வசனத்தில், அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்துல ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிட்டுறாதீங்க. இந்த கிபியோனில் இருக்கிறவங்க யார் கூட சம்பந்தம் கலந்துக்கிட்டாங்க? யோசுவாவோட, இஸ்ரவேல் சேனையோட. இப்போ அவன் கேட்குறான், அந்த கிபியோனியர் யோசுவா கிட்ட, ஐயா ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கேட்குறாங்க? எல்லாம் சொல்லுங்க, என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க? 5 ராஜாவை ஒன்றா திரட்டிட்டு எங்களை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு வர்றாங்க. திரும்ப சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. திரும்ப சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. பிளான் எல்லாம் பிசாசு பயங்கரமாக போடுறான். யாரை திரட்டணும், யாரை வச்சு காலி பண்ணணும், எவரை கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துல வச்சு தாக்கணும், எங்கே இவங்க குடும்பத்தை அடித்தா கீழே விழுவாங்க, எதில் இவங்க வீக் பாயிண்ட், பிசாசு பயங்கரமாக பிளானிங் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எதுவும் நிற்காது. நல்ல சத்தமாக சொல்லுங்க, எதுவும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அம்மா, உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள். இஸ்ரவேலருக்கு எதிரான மந்திரவாதம், அல்லேலூயா, குறி சொல்லுதல், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் என்ன செய்யாதான், அது எதுவும் நடக்காதான். அல்லேலூயா. உனக்கு எதிராக, உனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தார்கள், நிறைய காரியங்கள் செய்தார். உன் அறிவுக்கு அது தெரியாது, உன் குடும்பத்துக்கு நிறைய தெரியாது. ஆனால் செயல்பட்ட அத்தனையையும் என் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணினார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ்ல. நீங்கள் ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கிறீங்க, ஆனால் அதை செய்தவர்களோ நீ நன்றாய் அறிந்தவர்கள். அல்லேலூயா. ஆமாம், உன் வாழ்க்கையை பிடிக்காதவர்கள், உன் முன்னேற்றத்தை பிடிக்காதவர்கள், உன் நலனில் அக்கறைப்படுற மாதிரியே நடித்து உன் கூடவே இருந்து காலி பண்ண நினைச்சவங்க, உன் கம்பெனியில், உன்னோட கூட பணிபுரிகிற இடத்துல, உன் படிக்கிற இடத்துல, உன் குடும்பத்தின் மத்தியில், ஆமாம், நீ ரொம்ப யாரை நினைச்சிட்டு இருந்தியோ அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே பார்த்தீங்க சொன்னால் அது சொல்ல, எங்களிடத்துல எங்களை ரட்சித்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, துணை செய்யுங்க. பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் 5 பேர் எல்லாரும் ஒன்றா வந்துட்டானுங்க, எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இஸ்ரவேல் ஜனம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிபியோனியர் இஸ்ரவேலரோட ஒப்பந்தம் செஞ்சதுனால இவங்க போய் கேட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா, உடனே அங்க உதவிக்கு வருகிறார்கள். யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனம் சீக்கிரம் எடுங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொல்றாரு? அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், இவ்வளவு பிரச்சனை எதிராக வருது, ஆமாம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, பயப்படாத. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அதுக்கு ஐயோ சத்தம் குறையக்கூடாது, பயப்படாத. கர்த்தர் சொல்றார், பயப்படாத. நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற, நீ பயப்படாத. அல்லேலூயா. உன் கைகளில் கொடுப்பேன். யார் செஞ்சாங்களோ உன் கண்ணுக்கு எதிரில் இந்த வாரத்தில் அது நிற்கும். அல்லேலூயா. முகத்திரையை கர்த்தர் கிழிக்க போகிறார். அல்லேலூயா. உன் காலில் நான் செஞ்சிட்டேங்க்கா, என்னை மன்னிச்சிரு கதறுகிற நாள் இந்த நாட்களில் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நான் என்னென்னமோ செஞ்ச உன்னை காலி பண்ணேன், ஆனால் உன் கூட இருக்கிற தெய்வம் பெரியவர்னு சொல்லி உன் வீட்டு வாசலில் விழ போகிறாங்க.
தயவு செய்து எனக்கு நீ வேண்டுதல் செய். இன்னைக்கு நான் ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறேன். உனக்கு செஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தூக்கம் போச்சு. உனக்கு செஞ்ச நாள்ல இருந்து என் குடும்பத்தில் பல இழப்புகளை பார்க்குறேன். தயவு செய்து நான் செஞ்சது தப்பு, நான் உணர்ந்துட்டேன், நீ தயவு செய்து எனக்கு வேண்டுதல் செய்யு. உன் வீட்டுக்கிட்ட வந்து நிற்பாங்க. நீ புரிந்து கொள்வாய், என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, எதிரிகளை குழப்பத்தில் கலங்கடிக்க செய்கிறவர். ஆமாம், உனக்கு ஏதோ ஒன்று செஞ்சான் பார்த்தீங்களா, குழம்பி போய் நிற்கிறான். இப்போ அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எல்லா விதங்களும் வர்ற பிரச்சனைக்கு நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், முதல் காரியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். பாஸ்டரையா, போன நாட்களில், ஏன் நேற்று நைட்டு வரைக்கும் கூட எனக்கு விரோதமாக ராட்சச மாதிரி பிரச்சனை எழும்புச்சு. பயங்கரமான பிரச்சனை, என்னால் தூங்க முடியல. நிறைய போராட்டத்துக்கு மத்தியில் தான் இப்போ நான் சர்ச்சில் வந்து நிற்கிறேன். நேற்றுக்கு நைட்டு நடந்த அந்த சண்டை, நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போன அந்த பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. இத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நாங்கள் நினச்சோம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நீங்கள் வருவன்றது என் தேவன் அறிவா. உன் கூட பேசுறதுக்கு தான் அவர் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தார். இல்லைனா உன்னால் வர முடியல, காலையில் போகணுமான்னு கூட நீ நினச்ச சர்ச்சுக்கு. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய பதிலை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்னைக்கும் அவர் உனக்கு உறுதிப்படுத்துகிறார். உனக்கு விரோதமாக எழும்புச்சில, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நல்லா தைரியமாக சொல்லுங்க, யார் கூட இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறா. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறா. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறா. என் குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறா. என் எதிர்காலத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறா. என்னுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, இப்போ இந்த பிசாசு என்ன பண்றான்னா, உனக்குள்ள ஒரு பயத்தை கடந்த நாட்களில் தந்துட்டான். உங்களுக்குள்ள நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு விதமான பயம் ஆள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா உனக்கு இப்போ பிசாசு கொடுத்த அட்வைஸ் எல்லாம்? கடவுள் உன் கூட இல்லை. நல்லா கவனிமா. கடந்த நாட்களில் பிசாசு உன்னை கன்வின்ஸ் பண்ண ஒரு காரியம் என்னன்னா, தேவன் உன் கூட இல்லை, நீ தனியாக நிற்கிற, உனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, நீ தோத்துட்ட, உன் கதை முடிஞ்சு போச்சு, நீ க்ளோஸ், உன் ஆட்டம் க்ளோஸ். இதுதான் உன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவன் பேசின ஒரு காரியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. அவன் வந்து யாருன்றது நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா, நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போ இதை என்ன ஏற்படுத்திட்டான்? அப்போ உங்களுக்கு தேவன் இல்லைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? பயம். என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 13:25 வாசிச்சா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கடந்த நாட்களில் நிறைய வசனம் உனக்கு தெரியுது, கர்த்தர் கூட இருக்கிறார்லாம். ஆனால் அதெல்லாம் மறந்து போய் எது இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னா, உன் இருதயத்தில் ஒரு பயம் வந்துருச்சு. கர்த்தர் கூட இருந்தால் இப்படி நடந்திருக்காதே, ஆண்டவர் இருந்தால் இப்படி சூழ்நிலை வந்திருக்காதே, அப்போ உண்மையாக என் கூட கடவுள் இல்லை போல இருக்கு அப்படின்ற ஒரு பயத்தை உனக்கு அவன் ஏற்படுத்திட்டான். அப்படின்ற ஒரு பயத்தை உன் இருதயத்தில் அந்த நைட்டு வந்து விதைச்சிட்டு போயிட்டான். கடவுள் உங்ககிட்டலாம் இல்லை போ அப்படின்னு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான்ல அவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், 8வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவன் ஆதியிலிருந்து எப்படி இருக்கிறான்? அவன் மனுஷ கொலை பாதகனா. அவனை பற்றி சொல்லணும்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு. ஆமாம், அவன் யாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்க, அவன் யாரு? அவன் பொய்யன். அவன் உங்ககிட்ட சொன்னது பொய். அவன் உங்ககிட்ட சொன்னது பொய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் பிசாசு பேசணும், நீ ஏமா பயந்து போன? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் சொன்னது பொய்ங்க, கர்த்தர் என் குடும்பத்தோடு தான் இருக்கிறார். நல்ல சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு தூரம் அறிக்கை செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பலன்ங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பலன் நமக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த 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 பலன் நமக்கு கிடைக்காது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது என் ஆண்டவர் என் இருதயத்தை டைரக்டாக டச் பண்ணுவார் அவருடைய வார்த்தையினால. நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்னதெல்லாம் பொய், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆமா, யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அது வாசிச்சா, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை நாள் அதற்கு முன்னும் இல்லை. ஆமா, கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினா. ரஷா காபா தர்னா காபா, உனக்காக அவர் யுத்தம் பண்ணார் கடந்த நாட்கள்ல. ஹalleluya. ரிஷா தரபா காபா. ஹalleluya. நல்ல நல்ல பலனோட எழும்பு. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஃபைட் பண்ண தெரியுமா? உனக்கு விரோதமா என்னென்னமோ சொலகளை போட்டு புடையிறதுக்கு அவன் நிறைய பண்ணான். ஆனா நான் உனக்காக ஃபைட் பண்ணேன். நான் ஃபைட் பண்ணேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய பலத்துக்காக ஃபைட் பண்ணா, உன் ஃபியூச்சருக்காக ஃபைட் பண்ணா, உன்னுடைய எல்லா காரியத்துக்காக கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினா. எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா. நல்லா சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இந்த அதிகாரத்தில் வாச்சா 10வது அதிகாரத்தில் அங்க அத்தோடு நிக்கலங்க, அதுக்கு மேற்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருகிறது. 28வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அங்க மக்கேதான்ற ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற என்ன செய்யற, ராஜாவை காலி பண்ணி அங்க கேப்சர் பண்றாங்க. அத்தோட நிக்கல, அடுத்து லிப்னா 29-30 வாசிங்கன்னா அந்த தேசத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற ராஜாவை காலி பண்ணி அதையும் கேப்சர் பண்றாங்க. அங்க முடியல, 31-32 வாசிங்கன்னா லாகீஸ்குள்ள போறாங்க. 34-35 வாசிங்கன்னா எக்லோனுக்குள்ள போறாங்க. 36-37 வாசிங்கன்னா எப்ரோனுக்குள்ள போறாங்க. 38-39 வாசிங்கன்னா தெபீருக்குள்ள போறாங்க. 6 இடத்துக்குள்ள போறான். அதுக்கப்புறம் அல்லேலூயா. நீ ஃபர்ஸ்ட் இடத்துல பயந்துராத, இன்னும் எத்தனை கட்டம் வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இவங்க ஏன் ஜெயிச்சாங்க? இத்தனை இடத்தையும் எப்படி ஜெயிச்சாங்க? கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லுங்க. ஐயோ, சத்தம் அவ்வளோதானா? சொல்லுங்களேன். பிரச்சனையை பார்க்காதீங்க. உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்களேன். சொல்லுங்க, கர்த்தர் என் கூட. இல்லை, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொன்னனால, கர்த்தர் என் கூட. அல்லேலூயா. என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ரோமர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. ஆமா, என் பட்சத்தில் யார் இருக்கிறா? சொல்லுங்க, என் பட்சத்தில் யார் இருக்கிறா? அப்போ என் பட்சத்தில் இருக்கிறாருன்னா, என் பக்கத்தில் 1000 விழுந்தாலும், என் பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சொல்லுங்க, அது என்னை அணுகாது. அது என்னை அணுகாது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஏதேதோ எழும்பி டிஸ்டர்ப் பண்ணலான்னு பார்த்துச்சிங்க. ஆனால் கர்த்தர் அதை உன்னை அணுகாதபடி காப்பாற்றினார். கர்த்தர் உன்னை அணுகாதபடி காப்பாற்றினாரு. உண்மையாவே சவால் விட்டு சொல்றேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றினதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, 23வது சங்கீதத்தில் 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட. ஆமா ஆமா இருப்பேன். என்ன சொன்னாரு? இருக்கிறீர். அவர் சொல்லுங்க, என் கூட யார் இருக்கிறா? சொல்லுங்க. இவ்வளோ பயங்கரமான டார்க்கான ஒரு பிளேஸ் அங்கே. என் லைஃபே பயங்கர டார்க்காக இருக்குது. எந்த இடத்திலும் என் தேவன் என்னோடு இருக்கிறா. சொல்லுங்களேன், என் தேவன் என் கூட இருக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை ரைஸ் ஆகுதே, எனக்கு விரோதமாக எது எழும்பினாலோ, எந்த பாதைக்குள்ளே போனாலோ, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா. சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா. உன் ப்ரேயர் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண பார்த்தான், உன்னை அப்படியே கலங்கடிக்க பார்த்தான், உன்னுடைய ஸ்பிரிச்சுவலை காலி பண்ண பார்த்தான், உன்னுடைய பரிசுத்தத்தை குலைக்க பார்த்தான், ஏதேதோ செய்ய பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சவால் விடுறேன், நாம புரிந்து கொள்ள வேண்டும், நான் தனிமையா இல்லை. சொல்லுங்களேன், நான் தனிமையா இல்லை. சொல்லுங்க, இவ்வளோதான் சத்தமா சொல்ல, நான் தனிமையா இல்லை. ஆமாம் ஆமாம், நான் சிங்கிளா இல்லை. என் கூட தேவன் இருக்கிறா. என் கூட தேவன் இருக்கிறா. என் கூட தேவன் இருக்கிறா. தேவனுக்கு தெரியும் பிசாசு நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று அவன் ரெடி பண்ணுறான்னு சொல்லி. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ரெடி பண்ணா என்ன, என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. அதனால தான் உபாகமம் 31:8 வாசிக்கும் பொழுது, கமான் எடுத்துக்கலாமா? டியூட்ரானமி சாப்டர் 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். சொல்லுங்க, அவர் என்னோட இருப்பார். சொல்லுங்க, அவர் என் கூட இருப்பார். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். எங்க இருக்கிறாரா? சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறா. சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறா. உங்க ஃபேமிலியில கூட இருக்கிறாரா? உங்க தனிப்பட்ட லைஃப்ல கூட இருக்கிறாரா? உங்க பிஸ்னஸ்ல கூட இருக்கிறாரா? உங்க எஜுகேஷன்ல கூட இருக்கிறாரா? உங்க மினிஸ்ட்ரியில கூட இருக்கிறாரா? நீ போற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் கூட இருக்கிறாரா? அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதிரில் எழும்புற ஆயுதத்தை பார்த்து பயப்படாத, உன்னோட நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன். ஐ வில் ஃபைட் ஃபார் யூ. நான் உனக்காக ஃபைட் பண்ணுவேன், நான் உனக்காக ஃபைட் பண்ணுவேன். நீ எங்கேயும் அவமானப்பட்டு போக மாட்ட, நீ எங்கேயும் தலை குனிஞ்சு போக மாட்ட. நல்லா ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனை எழும்பி வந்துதா? அது பரவாயில்ல, ஸ்தோத்திரம். நல்லா ஆமே சொல்லுங்களேன். சோத்திரம். ஏன் பாஸ்டர் இது வந்தது நல்லதுன்றீங்க? ஏன்னா என்னோடு இருக்கிற தேவன் யார் என்பதை அவன் கண்டுகொள்ள, அந்த சத்துரு கண்டுகொள்ள, அந்த பிசாசு கண்டுகொள்ள, யார் எனக்கு செஞ்சானோ அவன் பார்க்க இது ஒரு சான்ஸ். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை என் தேவன் ஆயத்தப்படுத்துறத இவங்க பார்க்கறதுக்கு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நல்லாமே சொல்லுங்களேன், நல்லாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இன்றே ரட்சண்ய நாள். சொல்லுங்களேன், இன்றே ரட்சண்ய நாள். உன்னுடைய பல வருஷ பாடுகள், உன்னுடைய பல வருஷ போராட்டங்கள், சூனியமா இருந்த காரியங்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், எங்கெங்க நீ போராடினியோ எல்லா இடத்திலும் கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணி இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணி இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற எல்லா தடைகளை ரிமூவ் பண்ணி இருக்கிறேன். உன் சரீரத்துக்காக பிசாசு போராடினா, உன் வாழ்க்கைக்காக பிசாசு என்கிட்ட போராடினா, உன் பரிசுத்தத்துக்காக போராடினா, நீ நிக்க கூடாதபடி அவன் எத்தனை விஷயத்துல போராடினா, ஆனா நான் உனக்கு யுத்தம் பண்ணேன், நான் உனக்கு யுத்தம் பண்ணேன். ஹல்லேலூயா. எஸ், எனக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல எனக்கு என்னன்னா, என்னை விட்டு கர்த்தர் போல என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பிரச்சனையை நான் விசுவாசத்தோட மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, எப்படி மேற்கொள்வேன்? ஹல்லேலூயா. ஆமா, I will overcome this problem through faith. சொல்லுங்களேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு தான், ஆனா இந்த பிரச்சனை நான் எதனால மேற்கொள்ளுவேன்? சொல்லுங்க, விசுவாசத்தை கொண்டு நான் இதை மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவன் மேல் உள்ள விசுவாசம் எல்லா தடைகளையும் கடந்து வர உதவி செய்யும். நல்லா ஆமென் சொல்லலாமா? இப்போ பாருங்க, யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரம் அதுல 8வது வசனம். யோசுவா 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு ஆமா என்ன சொல்றாருமா? பயப்படாத. அப்ப என்ன சொல்றாருன்னா, விசுவாசமா இரு. உன் கைகளில், நல்லா சொல்லுங்க, என் கையில், ஐயோ சத்தம் குறையக்கூடாது, எல்லாரும் அதே சத்தமாக சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் என் கையில் கர்த்தர். சொல்லுங்க, இந்த பிரச்சனையை கர்த்தர் என் கையில், இந்த போராட்டத்தை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பாரா? நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. ஆமாம், எதுவும் நிற்க முடியாதா? சொல்லுங்க, எதுவும் எனக்கு முன்னாடி. சத்தமாக சொல்லுங்களேன், எதுவும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா என் தேவன் என் கூட இருக்கிறாரு. அசல நீ விசுவாசத்தை மட்டும் நீ பிரயோகம் பண்ணு. நான் திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்டியன் லைஃப் என்ன, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the foundation of Christian life is faith. ஹல்லேலூயா. ஆமீன் வரமாட்டேங்குதே. ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே எதுனா விசுவாசம். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ, திரும்ப சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போன சரித்திரமே கிடையாதுங்க. இயேசுவை விசுவாசித்தோர் கெட்டு போக மாட்டாங்க.
நல்ல சத்தமா சொல்லுங்க. என்னுடைய பேஸ் எது தெரியுமா? ஃபெய்த் இன் கிரைஸ்ட். ஹalleluya. தட் இஸ் மை பேஸ்மெண்ட். எதுவும் என் பேஸ்மெண்ட் அசைக்க முடியாது. ஏன்னா என் பேஸ் இயேசு, அவரை நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ்ல அந்த 10வது அதிகாரத்தில் என்ன நம்ம அதை வாசிக்க முடியும்னா, அவங்களுடைய விசுவாச செயல்பாடு அந்த இடத்துல நம்மால வாசிக்க முடியுங்க. பாருங்களேன், யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 19 to 22. யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 22 வசனம் வரைக்கும். இப்போ அங்க வாசிச்சா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? தேவன் இருக்கிறாரா? நல்லா சொல்லுங்க, தேவன் இருக்கிறாரா? இல்லையே, சத்தம் குறையுதே. சத்தமா சொல்லுங்க, தேவன் இருக்கிறாரா? பின்னாடி கேட்குறேன், இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்களேன், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசு கூட என்னை விட ஒரு ஸ்டெப்பு அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறான். ஏன்னா பிசாசு, நான் கூட அவர் இருக்கிறான்னு விசுவாசி நடுங்கலையா. ஆனால் பிசாசு என்ன செய்தான்? யார் விசுவாசிக்குதான்? யாரை விசுவாசிக்குதான்? கர்த்தர்னு இருக்கிறாருன்னு சொல்லி அது விசுவாசி நடுங்குதான். இன்னைக்கு நீங்கள் யாரையாவது உட்காந்து நடுங்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் செய்வார். ஏதாவது நடுக்கம் இருக்கு? இல்லை. ஆனால் பிசாசுக்கு பயம் இருக்குதான். ஐயோ, இந்த மனுஷனை பார்த்தாலே பயமாக இருக்குதே, இன்னும் ஒரு நடுக்கம் இருக்குதான். சரி, அதுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் வேணுன்றாரு. என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க. அதுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். அதுதான் சொல்றாரு 20வது வசனத்தில். கொஞ்சம் திட்டுவார், அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் நீ அறிய வேண்டாமோ? அப்போ உன்னுடைய பிரச்சனையில் எதை நீ எடுக்கணும்? விசுவாசம். ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன். எப்படி? ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன். எதில் இருக்கணும்? கிரியையில் இருக்கணும். ஆமாம், எல்லாத்துக்கும் வியாதி வந்துட்டு அப்படியே பொத்துன்னு வந்துட்டு, ஐயோ டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போங்க, செத்துருவோம் போல இருக்கு. இல்லை, ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன். த்ரூ ஆக்ஷன். இல்லை, கர்த்தர் என்ன சாவடிக்க மாட்டார், எனக்கு ஏதோ ஒன்று செய்வா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த பிரச்சனைனாலும் சரி, டு த பீக், எங்கேயோ போயிடக்கூடாது. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுங்க, அந்த விசுவாசத்தை நான் அதில் செயல்படுவேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ்ல. இப்போ அவர் சொல்றாரு 21ல், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது என்ன நடந்ததா? கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆமா, எதனாலயா? த்ரூ ஆக்ஷன். த்ரூ ஆக்ஷன். விசுவாசம் இருந்து, எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இல்லைங்க, அது செயல்பாட்டில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். குறையுது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, ஏய் தெரியும், சும்மா உட்காரு, ரொம்ப இப்போதான் ஆடுற. ஆமாம், ஏன்னா இவருக்கு தாங்க முடியல, உள்ளுக்குள்ள உற்சாகம். இப்போ அவர் கேட்குறாரு, இயேசுவே நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தில். ஓ, புரியலையா? என்ன கேட்குறாரு? நீங்கள் தான் நான் இந்த ஜலத்தில் நடக்கலாமா? உடனே சொல்கிறாங்க 12-11 இருக்குது டிக்கெட் உள்ள. அது சொல்லுது, ஏய் இரு, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, என்னப்பா எங்களுக்கு இல்லாத பெரிய விசுவாசம் இவருக்கு வந்துருச்சு. உடனே இறங்கினாருங்க, இறங்கி நடந்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், 11 பேரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 11 பேரை பற்றி பேசணும்னா அவன் தடை பண்ணுவான், அவ்வளவுதான். ஆனால் இவர் ஒருவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம், பீட்டருடைய ஃபெய்த்தை பற்றி. அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தணும்? ஃபெய்த் ஆக்ஷனில். சொல்லுங்கள், எப்படி? ஆக்ஷனில். அல்லேலூயா. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாரா? அதெல்லாம் திருந்தாது பாஸ்டர். அது இல்லை, ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன். சொல்லுங்கள், அவர் ரட்சிக்கப்பட்டார், நான் விசுவாசிக்கிற பாஸ்டர், இந்த மாதத்துக்குள்ளே நான் குடும்பமாக வந்து ஆராதிப்போம். தட் இஸ் த ஆக்ஷன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், வியாதி சுகமாயிடுச்சு பாஸ்டர், நான் நல்லா ஆயிட்டேன், நான் எல்லா ரிப்போர்ட்டும் நில்லு, நான் நல்ல சுகமாக இருக்கிறேன்னு கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. தட் இஸ் ஆக்ஷன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை பாஸ் ஆகிட்டான், கர்த்தர் அவனை நல்லபடியாக பாஸ் பண்ண வச்சுட்டாரு. தட் இஸ் ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன். அல்லேலூயா. எனக்கு வேலை கிடைச்சிச்சு. தட் இஸ் ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன். அல்லேலூயா. கர்த்தர் அதை செஞ்சாருன்ற காரியம் எனக்கு இருக்கணுங்க, சும்மாவே பயந்துக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் 22வது வசனத்தை சூப்பராக சொல்றாரு, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து. அல்லேலூயா. எதோட முயற்சி செய்யணுமா? சொல்லுங்களேன். ஆமாம், வெறும் வாய் அளவில் நம்ம விசுவாசம் பேசக்கூடாது, விசுவாசத்தை கிரியைகளோட சேர்த்து முயற்சி செய்யணுமா? என்ன ஆமென்? முயற்சி செய்வீங்களா? போன வாரம் என்ன சொன்னார்? முயற்சி செய்யினார்ல. இப்போ இந்த வாரம் சொல்றாரு, விசுவாசத்தோடு சேர்த்து முயற்சி செய்.
விசுவாசத்தோடு சேர்த்து முயற்சி செய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அதனால சொல்றாரு, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அல்லேலூயா, அந்த ஆக்ஷனோட சேர்ந்தாதான் அந்த விசுவாசமே அங்கே வேலை செய்யும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களுடைய ஃபெய்த் ஸ்ட்ராங்கா வீக்கா? உங்கள் விசுவாசம் தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த ஃபெய்த்து வீக்கா ஸ்ட்ராங்கா? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். ஓ, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஸ்ட்ராங்? அதனால தான் இந்த 5 பிரச்சனை வந்துச்சு. நீ ஸ்ட்ராங்காக வீக்கான்னு இருக்கிறதுக்கே வந்தது தான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் எதுவும் வாய்க்காது. ஜஸ்ட் அவர் என்ன பார்த்தாருன்னா, இதில் நீ எந்த அளவுக்கு ஃபெய்த்தோடு இருக்கிற, அவ்வளோதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை 1 பீட்டரில் வாசிக்கும் போது 1ஆவது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுங்களேன். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் என்னவா? பொண்ணு என்ன செய்யுமா? ஆமாம், அது அழிஞ்சு போகுமா? எவ்வளோமா ஒரு சவரம்? அது ஏன் பாசி என்ன கேட்குறீங்க? என்னம்மா? 8199. இப்போ இது வரைக்கும் தெரியுது, 199 வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போ ஒரு சவரம், ஒரு கிராமு, ஒரு சவரம் எவ்வளோ? 70 வந்துருச்சாங்களாம்மா நைட்டு. ஏம்மா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். சரி, ஏதோ ஒன்று வானம் 70,000 ஆகி போச்சு இல்லைம்மா. இப்போ பொண்ணு வச்சுருந்தா, ஒரு காலத்தில் வெங்காயம் வச்சுருக்கவனை தூக்கணும், தக்காளி வச்சவனை தூக்கணும். இப்போ நான் இந்த தங்கத்தை வச்சுருந்தா என்ன செய்வானா? இருக்கா? அதான் பாஸ் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு. சரி, அதை விடுங்க. இப்போ அதை விட, அதை பார்க்கிலும் இது எவ்வளோவா ஒரு சவரம்? அதை விட காஸ்ட்லியே தான். அப்படி தானே இருக்கு வசனம். அதை விட காஸ்ட்லி ஃபெய்த். அந்த நகையை கூட உன்னால் அந்த நகையை வச்சு எதுவும் செய்ய முடியாது, ஆனால் உன் விசுவாசத்தை வச்சு எதையும் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படுமா? ஒரு டெஸ்ட். அல்லேலூயா, அவ்வளோதான். இந்த பிரச்சனைலாம் ஒன்றா வந்ததுனால அது ஒன்றும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஜெயத்தை தருவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே இந்த பூமியில், இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது விசுவாசத்தில் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் வருவாராங்க. அவருடைய வருகை நாளில் கூப்பிடுவாராம். ஆமா ஜெயராணியா, நீ ஜெயிச்சிட்ட. எப்படி தெரியுமா ஜெயிச்சா இந்த பிள்ளை? விசுவாசத்தை கொண்டு ஜெயிச்சான்னு சொல்லி அப்படியே கனப்படுத்துவாராம். ஒரு கிரீடத்தை தலை மேலே வைப்பாராம். அல்லேலூயா, வாப்பா முத்து, நீ எப்படி ஜெயிச்ச பூலோகத்தில்? நீ இந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு கிரீடம் வைப்பாராம், கனம். அல்லேலூயா, அதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ விசுவாசத்தோட செயல்படு, நான் உன்னை கனம் பண்றேன், நான் உன்னை ஹானர் பண்ணுவேன். நீ வரும்போது அங்க உனக்கான ஒரு மகிமையை நான் வைத்திருக்கிறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போ அவர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தின் மேல ஒரு வல்லமை இருக்கிறது, அதை நான் விசுவாசிக்க வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ரோமர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 20-21 சீக்கிரம் எடுங்களேன். ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்போ எனக்கு இந்த நாட்களில் இவ்வளோ பிரச்சனை ரைஸ் ஆகுது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அப்போ உண்மையா பொய்யா? உண்மையா? பிரச்சனை இவ்வளோ பெருசு இருக்குது. அம்மா, உன் வீட்டில் அப்படிப்பட்ட அடிச்சுக்கிற பிடிச்சிக்கிற போராட்டம்னா அப்படி இருக்குது. சொன்ன வாக்குத்தத்தம் உண்மையா? அப்போ உண்மைதானா? சொல்லுங்க, உண்மைதானா? அவ தந்த வாக்குத்தத்தம் உண்மைதானே? பொய் கிடையாதுல்ல? அல்லேலூயா, ஆமாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவன் அவிசுவாசமாய். ஆமா, ஆபிரகாம் சந்தேகப்படலையாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சொல்லுங்க நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமாங்க. என்னை தூக்கி குழியில போட்டாங்க, அப்போ கூட நான் விசுவாசத்தை விடலை. யோசேப்பு கிட்ட போய் இன்டர்வியூ கேட்டு பாருங்களேன். பரலோகத்துக்கு போனால் யோசேப்பை பார்க்கலாம். அல்லேலூயா, யோசேப்பு கிட்ட போய் கேட்கும்போது சொல்லுவார், என்னை தூக்கி குழியில போட்டாங்கங்க, ஆனால் எனக்கு என்ன தெரியுமா கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு? உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கோ. அல்லேலூயா, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாரும் உன்னை வணங்குவாங்க. அப்படிலாம் எனக்கு தரிசனம் இருந்துச்சுங்க. எனக்கு விஷன் அதுதாங்க, எனக்கு ப்ராமிஸ்
அதுதாங்க. ஆனா என்னை தூக்கி குழியில போட்டாங்கங்க. என் மேல தேவையில்லாத பழிய சுமத்துனாங்கங்க. என்னை கொண்டு போய் ஜெயில்ல போட்டாங்கங்க. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒண்ணு கூட குறையல, மாறல. அவர் சொன்னது நிறைவேறினது. அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வயசானாலும் சரி, எத்தனை மாசமானாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் நான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, தேவனை நான் நம்புறேன். அதே சமயம் இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? விசுவாசத்தை வச்சு. சொல்லுங்க, எதை வச்சு மேற்கொள்ளுவேன்? எஸ் எஸ் எஸ். எப்படி மேற்கொள்ள முடியும்? விசுவாசத்தை வைத்து நான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இவ்வளோ போராட்டம் வரும்போது ஒரு விஷயம் நான் செய்யக்கூடாது. என்னன்னா, நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டேன் நான்? எல்லாம் சொல்லுங்களேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், நான் புகார் பண்ண மாட்டேன். யாரை? இயேசுநாதரை. ஏன் இப்படி பண்ணிட்டாரோ, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாரு, ஏன் கைவிட்ட, கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன். அப்போ நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? அந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சொல்லுவீங்களா? எந்த பிரச்சனையிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் தேங்க்யூன்னு சொல்ல சொல்ல ஏற்கனவே அவனுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அவன் என்னை ஜெயிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அவர் தான் சொல்லிட்டாரு, எதுவும் வாய்க்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்காக அவர் யுத்தம் பண்ணுறாரு. ஆனால் நான் எப்படி இருக்கணுன்றதை அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர் சொல்கிறாரு நம்ம பார்த்து, நீ கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாத, எனக்கு நன்றி சொல்லு. 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரம் எடுங்க. 1 Thessalonians chapter 5 verse 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம்னா நன்றி. சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும்? சொல்லுங்க, எல்லா சுச்சுவேஷன்ல என்ன சொல்லணும்? பிரதர் என்ன செய்யணும்? பிரதர் தேங்க்யூ. சொல்லுங்களேன், தேங்க்யூ ஜீசஸ். இந்த பின்னாடி இருக்கவங்களாம் பேசாதவங்களாம் கொஞ்சம் வாய் கொஞ்சம் தருங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். நீங்களும் அமைதியாக இருங்க. இந்த பின்னாடி இருக்கிறவங்க தான் பேச மாட்டாங்க அங்கே. சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். ஓ, மொத்த பின்னாடி பேசுது. பிரைஸ்ல திருப்பி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. வெரி குட். ஆமாம். இப்போ பாருங்களேன், அப்போது எல்லா சுச்சுவேஷனில் நான் கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? அப்போ இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களே? நான் அப்போ யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இருக்குது. வேறு யாருமே நாங்கள் கம்ப்ளைண்ட்டே பண்ணல பாஸ்டர். எல்லோரும் பண்ணோங்க. ஆனால் இப்போ சொல்லுங்கள், இனிமேல் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ டேடி. சொல்லுங்கள், தேங்க்யூ டேடி. தேங்க்யூ டேடி. சிரிச்ச முகம் சொல்லுங்கள், தேங்க்யூ டேடி. இந்த பிரச்சனைலாம் 5 ஒன்றா கூடி வந்ததுக்கு ரொம்ப சோத்திரம். வரட்டும் 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 வரட்டும். எங்கள் அப்பா தான் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஒன்று ஆமாம், வாக்குத்தத்தம் இருக்குது. ஒன்றும் உனக்கு விரோதமாக வாய்க்காது. அல்லேலூயா. ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. 2வது ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனையில் நான் கர்த்தர்கிட்ட மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்லுங்கள், அந்த முக வாட்டம் இருக்கு பாருமா, உனக்கு நல்ல முக வாட்டம். அந்த முகத்தை நீ அப்படி வச்சிருந்தா தான் வருத்தமாக இருக்குது. சொல்லு, மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்லுங்கள், சொல்லுங்கள். எல்லாரும் பக்கத்தில் அப்படி திரும்பி பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்லுங்கள். நீ பார்க்காத பக்குன்னு இருக்குன்ற மாதிரி இருக்குது. திரும்பி திருப்பி பார்த்து சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணும்? கர்த்தர்கிட்ட எப்பவுமே. அதனால தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பிலிப்பியருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சொல்லுங்கள், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இவ்வளோ பிரச்சனையில் எப்படி நீ சிரிக்கிற? 1000 பேர் கேட்பான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி உன்னால சிரிக்க முடியுது? நீலாம் சந்தோஷமாக வாழ்றிய? நீலாம் மனுஷனா? கேட்பான், கேட்கட்டும். அவனுக்கு புரியல ஒன்றுமே. ஏன்னா என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் சங்கீதம் 37:4 சொல்லும்போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வார். அப்போ அவர்கிட்ட சந்தோஷமா இருப்பீங்களா? பிரைஸ்லாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையில் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அவரை நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே சமயம் நான் செய்கிற ஜெபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க, சொல்லுமா வாய திறந்து. பிரதர் என்ன செஞ்சிடக்கூடாது? ஜெபத்தை விட்டுறவே கூடாது. அதுவும் நம்ம கூட டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜெபமும். பாருங்களேன், யோசுவா 10:12 வாச்சா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ என்ன செய், கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. ஆமாங்க, எந்த சூழ்நிலையிலையும் யோசுவா எதை விட்டுறல?
தேவனோட பேசுறத விட்டுறவே இல்லை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் என் ஜெபம் எப்பவுமே தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் கர்த்தர்கிட்ட. ஐயோ இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல. இல்லை இல்லை, எது வந்தாலும் ஜெபத்தை நான் அங்கே செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை கடுமையான சூழ்நிலையில் போனாலும் சரி, நான் என் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, என் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். மூணாவது ஒரு விஷயத்தை நான் வேகமாக சொல்லித்தரேன். எதிரியை பார்த்து பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. நீங்க சொல்றதை பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க. சொல்லுங்க, எதிரியை பார்த்து பயப்பட மாட்டேன். சரி, உங்க எதிரி யாரு? இது பிசாசா? திருப்பி பார்த்து கேளுங்க, உங்க எதிரி யாருன்னு. திரும்பி பார்த்து கேளுங்களேன், உங்கள் எதிரி யார்? ஏங்க நான் சொன்னது புரியுதா புரியலையா? திரும்பி பார்த்து கேளுங்கன்னா இப்படின்றீங்க. இந்த கதைலாம் விடாதீங்க. உங்கள் எதிரி யார்? நம்ம உன் வீட்டாரே அதை கேட்கல, அதெல்லாம் கேட்கல, சும்மா அந்த கதைலாம் விடக்கூடாது. ரைஸ் எல்லாம். எதிரி யார்? சரி, உங்கள் விசுவாசத்துக்கு எதிரி யார்? உங்கள் விசுவாசத்துக்கு எதிரி யார்? விசுவாசத்துக்கு எதிரி யார்? எல்லாத்துக்கும் அவன் பேரை சொன்ன அவன் கடுங்கோபத்தில் இருக்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் என் பேரை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம், அவன் காப்பி ரைட்ஸ் வாங்கிடுவான். அப்புறம் நீ ஏதாவது சொன்ன. ஆமாம், அது சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்துக்கு எதிரி யார்? இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்களேன். உங்கள் விசுவாசத்துக்கு எதிரி யார்? என்னம்மா? அவிசுவாசி இல்லை, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்கள் விசுவாசத்துக்கு எதிரி யார்? என்னம்மா நீங்களே சொந்த செலவில் நான் இப்படி சொல்லிட்டா எங்களுக்கு புரிஞ்சிடும். என் விசுவாசத்துக்கு எதிரி என் பயம். உண்மையா? ஏன் ஃபெய்த் வரமாட்டேங்குதுன்னா உள்ளுக்குள்ளே பயம் இருக்குதா இல்லையா? அந்த பயம்தான் என் விசுவாசத்துக்கு எதிரி. அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு அதை கர்த்தர் முறியடிக்க போகிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள பயம் இருக்குதா இல்லையா? என்ன பயம் சொல்லுங்க. டெய்லி நமக்கு டே டு டே லைஃப்ல பயம் இருக்குதா இல்லையா? என்ன பயம்? என்ன பயம்? என்னங்க? ஆமாம், எடுத்த காரியம் சரியாகவும் நடக்காமல் போயிடுச்சுனான்ற ஒரு பயம். வேற எதிர்காலத்தை குறித்த பயம். வெரி குட். அப்புறம் தோல்வியை குறித்து பயமே இல்லையா? தோத்துருவோமோ லைஃப்பில் இருக்குதா? நீங்கள் சொன்னால் எங்களுக்கு வரும் பாஸ்டர், நீங்கள் சொல்லாத வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வர்றது பாஸ்டர். அப்படியா? தோல்வியை குறித்து பயம் இருக்குல்ல. அப்போது ஆமாம், எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்குது. இன்னொன்று, எங்கேயாவது நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ லைஃப்பில் அப்படின்ற பயம் இருக்குதா? நிறைய இடத்துல நம்மளை எங்கேயாவது ஒமிட் பண்ணிடுவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணுது. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, அதுதான் உன் விசுவாசத்துக்கு எதிரியாகவே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அப்போ இந்த பயத்துக்கு எதிர்ப்பாதம் என்ன? இந்த பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? ஃபியருக்கு ஆப்போசிட் என்ன? அப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சு சொல்லுங்க. இப்போ என்னது? கரெக்டு தான், சொல்லுங்க. என்ன? தைரியம். அதுதான் சொல்லுங்க, நான் கேட்குறேன். அப்போது என் பயத்துக்கு ஆப்போசிட் என்னது? தைரியம். அப்போ என்ன இருக்கணும்? விசுவாசத்தோடு சேர்ந்து தைரியம் இருக்கணுங்க. சொல்லுங்களேன். கர்த்தர் எதையும் உனக்கு தருவார். என்ன இருக்கணும்? விசுவாசத்தோடு சேர்த்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏங்க நம்ம தைரியமாக செய்கிறோங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து பேசுங்க, பிரதர் நம்ம தைரியமாக செய்யலாம் பிரதர், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எதுக்கு எடுத்தால் நீ பயந்து எல்லாரையும் பயப்படுத்தி கிடையாது. அது எதிரி, அது பிசாசினுடைய பிளான். அது கிடையாது. தைரியமாக செய்வேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? தைரியமாக இறங்கினா எப்படி இறங்கிடணும்? ஃபுல்லாக இறங்கிடணும். பார்த்துடலாம் உன் கை. மாட்டிங்களா? நான்லாம் இறங்கிட்டேன், அவ்வளோதான். இறங்கிட்டேன், பார்த்துடலாம். ஆமாம், அதுதான் அங்கே கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. இறங்கிடுவீங்களா? ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சொல்லல. நானாக இறங்கினா தான் பயம். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னும் போது நான் எதுலையும் இறங்குறதுக்கு துணிந்து நான் இறங்க வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் அப்போ கொடுக்கறதுக்கு தயார். அப்போ என்கிட்ட என்ன வேணும்?
சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? தைரியம் வேணும். யோசுவா 10வது அதிகாரம் 24, 25 சீக்கிரம் எடுங்களேன். யோசுவா 10, 24, 25. அவர்களை யோசுவா வினத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய 5 ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். நம்பிக்கை வந்துருச்சா? இந்த பிரச்சனை என் காலுக்கு கீழே. நல்லா சத்தமாக சொல்லணும். இந்த பிரச்சனை ஒன்று பயமுறுத்துச்சின்னு சொன்னலம்மா, 5 வந்துச்சு 10 வந்துச்சுன்னு சொன்னல, அதெல்லாம் இப்போ எங்க? விசுவாசம் இருக்கிறவங்க சொல்லுங்க, என் காலுக்கு கீழே. விசுவாசம் இல்லாதவங்க உங்கள் தலைக்கு மேலே. அல்லேலூயா. இப்போ அது எங்கே இருக்குது? தைரியமா? இவ்வளோதான் சத்தமா? கமான், நல்ல பூஸ்டர் சொல்லுங்க. இந்த பிரச்சனை எங்க? காலுக்கிழமை. அவ்வளோதான். இனிமேல் போட்டு இயேசுவின் நாமத்தினால அதை நான் மிதிக்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. பிரச்சனைக்கு தலைமையில் வைக்காத, கீழே போடு, கீழே போடு. அல்லேலூயா. 5 எதிர்த்து வருது, ஒன்றும் வாய்க்காது. ஒரு சிங்கிளாக ஒன்று கூட நிற்க முடியாதான். அல்லேலூயா. எல்லாம் எங்கே இருக்குமா? சொல்லுங்க, எல்லாம் எங்கே இருக்குமா? சொல்லுங்க, எல்லாம் எங்கே இருக்குமா? அத்தனை பிரச்சனை என் காலு கீழே. சொல்லுங்க, நான் மிதிப்பேன். அல்லேலூயா. கோலியாத்து வந்தாங்க, ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராவே தான் எப்பவுமே தாவீது. என்ன பண்ணாரு? அது இருக்கு, பின்னாடி பேசணும். என்ன செஞ்சாரு? காலை மிதிச்சிட்டுலாம் ஏறியே நின்றுபிட்டார் அவரு. நான் என்னடா உன் கழுத்தில் கால் வைக்கிறது, ஏறியே மேலே நிற்கிறேன், தெரியாதா? கோலியாத்துக்கு மேலே ஏறி நின்றுட்டாருங்க. ஏறி நின்று அவன் பட்டயத்தை உருவி அவனே போட்டு தள்ளிட்டார். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ரைஸெல்லாம் கழுத்தில். அது வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்தில் அதுதான் முறைமையாம். ஒருத்தன் அடிமை ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காலை தூக்கி கழுத்தில் வைக்கணுமா, அடுத்தது போட்டு தள்ளணுமா. அல்லேலூயா. இப்போ என் காலுக்கீழே அவன் வந்துட்டான். ஐயோ, உனக்கெல்லாம் வரவே மாட்டாமா, போமா நீ அப்படி கிளம்பு. அல்லேலூயா. சொல்லுங்கள், அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். இந்த பிரச்சனையெல்லாம், ஆமாம், அது உன்னை காலி பண்ணணும் நீ நினைக்கிற. ஆமாம், அந்த பில்லி சூனி உன்னை காலி ஆக்கிடுமா, அந்த ஏவலை காலி ஆக்கிடும் உன்னை. அதுவா உன் குடும்பத்தை கலங்கடிச்சிடும். இந்த வியாதியில் நீ செத்துருவியா? யார் சொன்னா? நீ எவ்வளோ பேர் சாவடிக்கணும் நீ? அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றெல்லாம் கை விட்டுற மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, இதெல்லாம் என் காலுக்கு கீழே இருக்குது. அல்லேலூயா. அப்பொழுது யோசுவா அவங்கள நோக்கி, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, பலத்த திடமனசாயிருங்க. நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ எதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறியோ நீ பயப்படாத, எல்லாம் இப்படியே கர்த்தர் உனக்கு செய்வார். அத்தனையும் கால் கீழே வரும். சொல்லுங்களா, அத்தனையும் என் காலு கீழே வரும். அத்தனையும் கர்த்தர் என் காலு கீழே கொண்டு வருவாரு. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. அல்லேலூயா. எல்லாம் எங்க கொண்டு வரணும்? பாதபடி கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துருச்சு? சொல்லுங்களேன், நான் தோற்று போகிறவன் அல்ல, நான் வெற்றி பெறுவேன். சத்தமாக சொல்லுங்க, நான் வெற்றி பெறுவேன். தம்பி, நல்லா தம்பி சொல்டா, வெற்றி பெறுவேன். அல்ல, இப்போ சொன்னாதான் உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். சொல்லு, நான் வெற்றி பெறுவேன். நீ சொன்னாதான் நல்ல பொஞ்சாதி கிடைப்பா. நான் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. ஆமாம், வெற்றி பெறுவேன். சொல்லுங்க. நிரஞ்சன் பார்க்குறான், சாவுடா சாவு, வாயை திறக்கலாம். அவன் சொன்னான், வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன். உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்கும்டா. அல்லேலூயா. அவள் கர்த்தர் நம்மளை தோற்று போக விட மாட்டார். சொல்லுங்க, நம்மளை என்ன செய்ய விட மாட்டார்? தோற்றே போக விட மாட்டாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 2 minutes. தேவன் தந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இருக்குதுல்ல, வாக்கு தத்தம் இருக்குதா? பற்றி கொள்ளலாமா? பற்றி கொள்ளலாமா? யாருக்கும் இல்லாததை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசுவா 10:8 சொல்றாரு, தேவன் என்ன எடுங்க, அதை வாசிக்கலான்னு. அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார் யோசுவாவுக்கு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவங்களுக்கு என்ன சொல்றார்? பயப்படாத, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். என்ன வாக்கு தத்தம்? எல்லாத்தையும் உன் கையில் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்.
அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. சொல்லுங்க, நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. எதுவும் எனக்கு முன்னாடி வாலாட்ட முடியாது, எதுவும் எனக்கு முன்னாடி எழும்பி நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆமாங்க, எந்த சர்ப்பங்களோ எந்த கிரியைகளோ எதுவும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. தேவன் வாக்கு தத்தம் செய்ததை அதை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். உறுதியாய் பற்றி கொண்டேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யறாத உறுதியாய் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. ஆமாங்க, 100 வயசாகி போச்சு, 90 வயசாகி போச்சு, எது இருந்தாலும் சரி, அங்க வாக்கு தத்தத்தின் மேல ஒரு உறுதி இருக்கிறது. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, என்ன சூழ்நிலை ஆனாலும் பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க. என் தேவன் என் குடும்பத்தை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னாரோ அது அத்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, நல்லா கையை தட்டணும். கையை தட்டினா நல்லா கையை தட்டிடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போ வாக்கு தத்தம் எல்லாம் அது அப்படியே உறுதியாக பிடிச்சிப்பீங்களா? பிரைஸ் எல்லாம் மறந்து போயிடக்கூடாது. சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாது? வாக்கு தத்தத்தை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போ தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தத்தில் அவர் மறந்து போகிற தெய்வம் கிடையாது. எபிரேயர் மட்டும் வாசிப்போம், 10ஆம் அதிகாரம் 35-36. எபிரேயர் 10:35-30. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுடாதீங்க. என்ன, எதை விட்டுறக்கூடாதான்? சொல்லுங்கள், தைரியமாக இருப்பீங்களா இனிமேல்? விசுவாசத்தோட தைரியமாக செயல்படணும். ஆமே சொல்லுங்களேன். ஆமாம், தைரியத்தை விட்டுறாத. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தைரியத்தோட அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்காங்க. நல்ல விசுவாசத்தோடு அதை சொல்லுங்க, கர்த்தர் அதை எனக்கு வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே எனக்கு இதை செஞ்சார். சொல்லுங்கள், வாயை திறந்து நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், இந்த காரியத்தில் கர்த்தர் அந்த நபருடைய வாய் அவர் அடைத்து போட்டார். அல்லேலூயா. என்னை குற்றப்படுத்தின அத்தனை நாவுகளையும் கர்த்தர் முன்னாடி நிற்க வைப்பார். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், என்னை ஒதுக்கின, என்னை நான் கீழே தள்ளின எல்லாருக்கும் மத்தியில் என் கர்த்தர் என் கூட இருந்து எனக்கு நன்மை செய்வா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது, எதுவும் வாய்க்காது. சொல்லுங்களேன், எதுவும் வாய்க்காது. என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என்கிட்ட விசுவாசம் இருக்குது. எந்த பிரச்சனையும் நான் மேற்கொள்ளுவேன், தைரியமாக மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. இனிமேல் உட்காந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன், தேங்க்யூன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே நான் நல்ல ஜெபம் பண்ணி முன்னேறுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் என் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தா. கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, அந்த பிரச்சனை எல்லாம் என் காலு கீழே வருது, அந்த பிரச்சனை எல்லாம் என் காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஜஸ்ட் அவர் ஒரு ஃபெய்த்தை, உன் ஃபெய்த் எப்படி இருக்குன்னு பார்க்க மட்டும்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்களேன் எல்லாரும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்க கூட தான் பேசினாரு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவங்களாம் எழும்பி நின்று அல்லேலூயா. எஸ் 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 இந்த காலை நேரத்தில் ரீமானா ஷகாபா லஹாதிரி அந்த ரகாபா ரீமா நகாத ரஹீதா ரகாபா எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. எல்லாம் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அப்பா நான் கர்த்தரை நம்புகிறேன். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அவர் என் கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னோட தான் இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமா என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் என்னை கைவிடல. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறாரு. அந்த சத்துருவை நான் என் காலுக்கு கீழே கொண்டு வர்றேன். ஆமாம், கர்த்தர் எல்லாத்தையும் என் காலு கீழே அது கொண்டு வர்றாருங்க. எல்லாம் சொல்லுங்க, என் காலு கீழே கொண்டு வர்றாரு. அது என் மேலே உட்கார முடியாது, அது என் காலுக்கு கீழே தான். சொல்லுங்க, அது என் காலுக்கு கீழே தான். அல்லேலூயா ரபா நாமா ஷகா பா கா பா. கொஞ்ச நேரம் நல்லா விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்களேன், விடுதலையோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்களேன். இந்த காலை நேரத்தில் என் கூட கர்த்தர் பேசி இருக்கிறாரு. ஆமாம், இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த தேவைகள் என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது, இந்த வியாதி என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது, இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஓ ராக்கா பாஹாபா.
யாரோ செஞ்ச அந்த மந்திரவாதத்துக்கு பயப்படாதம்மா. அது எல்லாம் செயலிழந்து போச்சு. அது ஒன்று கூட ஒன்றுத்துலேயும் பவரே கிடையாது. ஆமாம், செஞ்சவங்க எல்லாம் இந்த வாரத்தில் உன் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக வழக்காடினாரு, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடினாரு. எல்லாம் நடந்தது. கர்த்தர் கூடவே இருந்து, கர்த்தவர் கூடவே இருந்து யுத்தம் பண்ணி இருக்கிறாரு, யுத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாம் நல்ல விசுவாசமா. ஹல்லேலூயா. ரிபா நஹதா ரகபா பா 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 ஊரி சந்த ரகபா. எஸ், கமான் கமான். ஹல்லேலூயா. எல்லாம் மௌனமா இருக்க வேண்டாம், எல்லாம் ஜெப சிந்தையோடு. ரிபா லரதா நமா மா கபா ஊரி சந்த ரபா மா ரகபா லஹபா பா ஊரி சந்த ரகதல ஹத நிஹித ரபா பா 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 ரிமானா ஷகல ஹத ரகபா ரிமானா கதை உயர்த்தினீரே. ஆமா, என் கொம்பை உயர்த்துகிறவர். உயர்த்தினீரே. இந்த நாட்கள்ல என் கொம்பை உயர்த்துவா. கொம்பை உயர்த்தினீரே. நல்ல விசுவாசத்தோட பாடுங்க. தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல நம்பிக்கையோட பாடுங்களேன். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, சொல்லுவோம் நன்றி ஏசையா. ஆமா, நன்றி இயேசுவே. தகப்பனே, ஆமாப்பா, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, இயேசுவே. நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா, உனக்கு எதிராக எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுங்க, நன்றி தகப்பனே. ஆமே தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதில்லை. என்னெல்லாம் செஞ்சாலும் எல்லாத்தையும் கால் கீழே கொண்டு வந்துருவாருங்க. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். பயப்படாதே. விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏதும் not even a single weapon. Hallelujah. ஆமா, எதுவுமே வாய்க்காது. நீங்க தந்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையாவே நான் கடந்த நாட்களில் ரொம்ப பயந்துட்டேன். என் விசுவாசத்துக்கு எதிராக அந்த பயம் வந்துருச்சு ஆண்டவரே. எதிரியா நின்னது இந்த ஆண்டவரே பயம்தான்ப்பா. இன்னைக்கு அந்த பயத்தை தூக்கி போடுறேன். நான் ஜெயம் எடுத்தேன், நான் ஜெயம் எடுத்தேன், நான் ஜெயம் எடுத்தேன். உங்க கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.